அம்மா வந்து வீட்டுக்கு போனோன்னே வந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் காவேரி மட்டும் திடீர்னு வந்து விஜய் எப்படி மனசு மாறினான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கார்த்திக் வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க காவேரி. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் சொல்லிட்டு விஜயை போட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து திட்டுறது கூட அவருக்கு கேட்காம அவர் பாட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அதை பார்த்து வந்து காவேரி இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? நான் திட்டுறது கூட உங்கள் காதல் விழலையா அப்படின்னோடனே எனக்கு எதுவும் கேட்குறேங்க, உங்கள் கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள், அந்த சந்தோஷம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இன்னும் கொண்டு போகிறாங்க. சே இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்க்கும்போது விஜய் வந்து சொல்கிறாரு, குழந்தை பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே இருக்கட்டும், எந்த பிரச்சனைக்கு கிடையாது, இங்கேருந்தே கூட ஸ்கூல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஸ்கூல்ஸ் தேவையான புக்ஸு, அதுக்கப்புறம் நோட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்தா காவேரி வந்து இப்போ வந்து எடுத்து வந்து கொடுக்குறாரு, வரவே கூடாதுன்னு குழந்தை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப நல்லது தம்பி, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இன்னும் யாழினி இருக்க வரைக்கும் இவ்வளோ இருந்தான்னா சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினச்சேன், அதே மாதிரி குழந்தைய நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் நன்றி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க தேங்க்ஸ் சொல்கிறா. பரவாயில்லடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வந்து அடுத்த நாள் வந்து குழந்தை வந்து ஸ்கூலுக்காக கிளம்பிட்டு இருக்கா. அப்போ வந்து காவேரி மிஸ் நம்ம 2 பேரும் ஒன்றா போகிறோம், எனக்கு சந்தோஷமாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா காவேரிக்கு அப்படியே யோசனையாகவே இருக்குது. கல்யாணம் நின்று போச்சு வருத்தத்திலே காவேரி இருக்கிறதால எதையும் அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்னடி குழந்தை கேட்குற கம்முன்னு இருக்கேன்னொன்னே ஓகே ஓகே நம்ம ஒன்றா தான் போகிறோம், சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. மிஸ் நான் கிளம்பிட்டு நீங்கள் ஒன்றும் கிளம்புறையா அப்படின்னோன்னா இதோ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சோகமாக கிளம்புறாங்க. அதை பார்த்த சாரதா வந்து பார்க்கலாம் இந்த சோகம் எவ்வளோ நாள் இவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி குழந்தையோட பத்திரமா கிளம்பி போ அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா 2 பேரும் கிளம்பி வராங்க. ஸ்கூலுக்கு வந்த உடனே வந்து பார்த்தா விஜய் வந்து அங்கே நிற்கிறாரு. அதை பார்த்தா காவேரி வந்து அப்படியே டென்ஷனாக வராங்க. இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து குழந்தை வந்து அப்பா நீங்கள் எதுக்கு வந்தீங்க, நான் தான் மிஸ் கூட வந்திருக்கேன்ல அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டு தான், ரொம்ப நாள் கழிச்சு நீ ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், ரொம்ப நாளாக இல்லைப்பா 2 days 3 days தான் இருக்கும், நான் ஸ்கூல் தான் வந்துட்டேனே அப்படின்றாங்க. அதுதான் எல்லாம் ஒன்று தானே, நீ வந்திருக்கல உனக்கு வந்து பாய் சொல்லி வந்து கிளாஸ் ரூம்க்கு அனுப்பணும்ல, அதுக்காக தான் அப்பா வெயிட் பண்ணுறேன், அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாங்க காவேரி. ஒன்றும் இல்லை நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் ஒன்றை தானே பத்திரமா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மிஸ், அதான் மிஸ்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் அப்படின்னு தேங்க்ஸ் மிஸ் அப்படின்றாரு. அதை பார்த்துட்டு இன்னும் காவேரி டென்ஷன், இவர் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு, சந்தோஷமாக பேசுகிறாரு, வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக குழந்தை விட்டுட்டு போகிறாரு, அவ்வளோ சந்தோஷமாக என் கல்யாணம் நின்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து அம்மு நீ முதல்ல கிளாஸ் ரூமுக்கு போ, பின்னாடியே நான் மிஸ் பாரு அப்படின்னோன்னே சரிங்க மிஸ், ஓகே பாய் டேடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை போயிடுறாங்க. என்ன மிஸ் என்கிட்ட தனியாக பேசணுமா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷனாக அப்படியே பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன் உங்கள் மனசில், நானும் பார்த்துட்ருக்கேன், நான் எவ்வளோ வருத்தமாக இருக்கேன், அந்த வருத்தத்துக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா நீங்கள், நான் கல்யாணம் நின்று போச்சு நான் அவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன், நீங்கள் கொண்டாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மிஸ் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கும் பயங்கரமான வருத்தம் மிஸ், அப்படியே பாருங்களேன் எனக்கு எவ்வளோ வருத்தன்றதை நான் எப்படி சொல்கிறதுலே தெரியல மிஸ் அப்படின்றாங்க. அவ்வளோ வருத்தமாக இருக்கும்போது நான் எப்படி மிஸ் பேச முடியும், அதான் மிஸ் நான் அமைதியாக இருக்கேன், சிரிக்கிறது ஒரு தப்பா மிஸ் அப்படின்றாரு. நீங்கள் ரொம்ப தாங்க ஓவராக போயிட்டுருக்கீங்க அப்படின்னோடனே உண்மையை சொல்லுங்கள், கல்யாணம் என்னதில் உங்களுக்கு சந்தோஷம் தானே என்னோடனே ஆமாம் மிஸ் சந்தோஷம் தான், பின்ன எனக்கு சந்தோஷம் இருக்காதா, நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆக போது நான் செம்ம டென்ஷனாக இருந்தேன், ஆனால் அது இல்லைன்னொன்னே சந்தோஷம் தானே இருக்கும் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறேன். அப்போ எனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி தானே, சே அப்படிலாம் நான் யோசிக்கல மிஸ், இப்போ கல்யாணம் நடக்கலை அது வரைக்கும் சந்தோஷம் அவ்வளோதான், பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் நடக்கும், அப்போ உங்களை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. போடி போ, எப்படினாலும் இந்த விஜயை விட்டால் நீ எங்கேயும் போக முடியாது, எக்காரனை கூட நீ விஜய் கிட்ட தான் வரணும், குழந்தைய விட்டுட்டும் வீட்டுக்காரை விட்டுட்டும் எப்படி உன்னால் போக முடியும், என்ன தான் நீ போகணும்னு நினச்சாலும் அந்த கடவுள் உன்னை என் கூட தானே காவேரி சேர்ப்பார், எனக்கு தெரியாதா கடவுள் மாதிரி அத்தை இருக்காங்க, என் அத்தை இருக்க வரைக்கும் எனக்கு பயமே கிடையாது, எப்படியும் என்னை விட்டுட்டு போக விடவே மாட்டாங்க, எப்படியாவது கூடிய சீக்கிரம் என் அத்தை நம்ம 2 பேர் கல்யாணத்தை நடத்தி வச்சுருவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்துட்டேன்னா எப்படியாவது உன்னை நான் சமாதானப்படுத்திடுவேன், இப்போ நீ கோவமாக என்கிட்ட பேசுகிறல்ல, இதே வந்து சாஃப்டாக பேசுகிற அளவுக்கு நான் கொண்டு வந்துடுவேன், கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு கிளம்புவேன்.